பட் விக்ரமன் கிட்டேருந்து அவர் வந்து நிறைய அவர் நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. அவர்கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ரொம்ப முக்கியமான இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பற்றின முக்கியமான விஷயம்னா என்ன? நான் கதை பண்ணி முடிச்சிட்டு சார் படம் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணும்போது உன்னிடத்தை குறித்த படத்துக்காக நான் டிஸ்கஷனுக்காக போகிறேன். போகிறப்போ நம்ம நிறைய யோசிப்போம். அவர்கிட்ட கதை டிஸ்கஷனில் இருந்தப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு. ஆஹா, நல்ல வேலைடா நம்ம படம் பண்ணல. இது இங்கே இல்லாமல் ஒண்டி நம்ம போயிருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக நல்ல படமே எடுத்துருக்க முடியாது. ஏன்னா ஒரு மாண்டே ஷார்ட்ஸ் யோசிக்கிறப்போ இத்தனி மாண்டே ஷார்ட்ஸ் யோசித்து இந்த மீட்டருக்குள்ளே இது இருக்கணும். அப்புறம் கதையே முடிஞ்சு போச்சு, மறுபடியும் என்னடா பேசிகிட்டு இருக்காருன்னு எனக்கு தோணும். அவர் சொல்லுவார், இன்னும் முடியலை, இன்னும் இந்த இடத்துல ஏதோ ஒரு லைஃப் தேவைப்படுது, இந்த இடத்துல ஒரு டைலாக் தேவைப்படுது. கிளைமேக்ஸுக்காக பேசிட்டே இருப்பார். அப்புறம் டெய்லி பெரிய மேஜிக்கெலாம் க்ரியேட் ஆகாது, ஆனால் துளி துளியாக க்ரியேட் ஆகும். வந்து உட்காருவார். டிஸ்கஷனே எப்படி போகும்னா விடிய காலை 4 மணி வரைக்கும் போகும். போயிட்டு திரும்பி ஈவினிங் 3 மணிக்கு வருவார். அந்த டிஸ்கஷனில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, இன்னும் முடியலைன்னு அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே ஒர்க் பண்ணிட்டே இருப்பார். வெவ்வேறு நண்பர்களை கூட்டு சொல்லிட்டே இருப்பார். அவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட பேசுவார். அப்புறம் மேக்கிங்காக நான் ஒன்றும் பெருசாக கற்றுக்கணுன்னோ இல்லைன்னா அவர்கிட்ட அப்படி போகலை. ஆனால் கதைக்குள்ளே அவர் பண்ண அந்த ஒர்க் இருக்குல்ல, அது எனக்கு வந்து பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு இதையும் கொடுத்துச்சு. ஸ்பாட்டில் அவர் வந்து அந்த கதைக்குள்ளே அந்த கேரக்டருக்குள்ளே என்னென்னலாம் ஒரு நிகழ்த்தணும். இந்த கார்த்தியுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கிளைமேக்ஸில் நடந்து வர்றது, அப்படி இப்படியே சட்டை பண்ணி நடந்து வருவார் இல்லையா, அது அவர் மைண்டில் அப்படியே ஓட்டி பார்த்து அவர் சொல்லி காட்டி அதெல்லாம் நான் பார்க்குறேன். அது எனக்கு பெரிய ப்ளஸ் ஆச்சு. அவர் விக்ரம் சார்கிட்ட வந்து அது பீக் டைம், அது அவருடைய உச்சமான நேரம் பார்த்தா புவிய உனக்காக சூரியவம்சம் உன்னிடத்தையும் கொடுத்தேன். சூரியவம்சம் வந்து அமிதாப் பச்சன் சாரோட பண்ணுறதுக்காக அந்த பிளானில் வேறு இருக்கார். பரவராக இருப்பார். டேயில் அவரால் ஒர்க்கே பண்ண முடியாது. நிறைய பேர் வருவாங்க போவாங்க. இந்த மெக்கானிக்கலான ஒர்க்கெல்லாம் நைட்டு ஒரு 7 மணிக்கு லைட்டாக எல்லாம் டிஃபென்ஸ் அவுட் வந்து உட்காந்துடணும். அப்படியே உட்காந்து ஆரம்பித்தா விடிய போகும் டிஸ்கஷன். ராஜகுமாரன் சார் இருப்பார் கோஆர்டினேட்டராக, நிறைய அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. ஸ்கிரிப்டுக்குள்ளே என்ன பண்ணணும், அதுக்குள்ளே வந்து எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணுங்கிறத நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். இப்போ ரன் வந்து அந்த காலகட்டத்தில் வந்த படங்களில் ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு படம். அது மேக்கிங் ரொம்ப ஸ்டைலிஷான படம். பட் ஒரு படத்துக்கு மேக்கிங் முக்கியமா? அதாவது அதே ரன், அதே கதையோட, அதே பர்ஃபார்மன்ஸஸோட, அதே மியூசிக்கோட வருது. ஆனால் டெக்னிக்கலி அவ்வளோ பாலிஷ்டாக இல்லை. இஸ் தட் இம்பார்ட்டண்ட்? இம்பார்ட்டன்ட். ஏன்னா சார், ஒரு அக்னி நட்சத்திரம், ஒருத்தன் வீட்டுக்கு வரான், தடுக்கிறார். அவர் இங்கே உனக்கு வேலை இல்லை சொல்லிட்டு தடுத்து அனுப்பணும். இதை ரெகுலராக ஒருத்தன் யோசிச்சான்னா ஷார்ட்ஸ் எப்படி வைப்பாங்க? அங்கே ஒரு பிசி ஸ்ரீராம் சார், மணி சார், இந்த படம் ட்ரெண்ட் செட்டிங்காக இந்த படத்தை வந்து யோசிக்கணும்னு யோசித்தப்போ அந்த சன் பேக் அக்னி நட்சத்திரம்னு சொன்னதுனால எப்பயுமே அந்த வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கும். தன் இந்த கை வைக்கிறது, இந்த லோ ஆங்கிள், அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வைக்கிற பார்க்குற படம் வேறு. இப்போ பார்க்குற என்னடா வீட்டுக்குள்ளே வந்தான், அவனை உள்ளே விடாமல் தடுக்கிறான்னு தானே சார் விஷயம். ஆனால் அந்த ஷார்ட்ஸ் எடுக்கிற விதம் இருக்குல்ல, அதில் வேற ஒரு மேஜிக் இருக்கும். ஏன் வந்து அவ்வளோ கமர்ஷியல் படம் எங்கள் வீட்டு பிள்ளை, அந்த படம் ஏன் இன்றைக்கும் வந்து அப்படி இருக்குது? அந்த கலர்ஸு, இந்த காஸ்டியூமு, அந்த செட்டப்பு. வின்சன்னு ஒரு கேமராமேன் அதில் இருக்கார். எம்ஜிஆர் படத்தை பற்றி சொல்கிறேன். அங்கே போயிட்டேன், அங்கேருந்து வரேன். அந்த அவ்வளவு ஒரு வின்சன் மாதிரி ஒரு கேமராமேன் இருந்ததுனால தான் அந்த படம் இன்றைக்கி வரைக்கும் அவ்வளவு ஒரு கமர்ஷியல் படம், ஆனால் அவ்வளோ பெப்பாக இருக்குது. இந்த ரன்னில் ஜீவா சார் மாதிரி ஒரு கேமராமேன் வரலன்னு சொன்னால் இந்த படம் கண்டிப்பாக நான் ஒன்று நினைக்கிறேன். அவர் உள்ளே வராரு, நான் நினச்ச தாண்டி ஒன்று நடக்குது. அதுக்கு ஒரே உதாரணம், இந்த சூப்பர் வூட்டில் வந்து நம்ம மொதல் படத்தில் ரிச்சி கேர்ள்ஸ்னு வருவாங்க. என் கண்ணுக்கு தெரிகிற ரிச்சி கேர்ள்ஸ் வந்து சூப்பர் வூட்டில் கொடுத்தவங்க. இந்த படத்துலேயே அது மாதிரி வந்திருக்காங்க காலேஜ் சீனில். நான் உள்ளே தள்ளி புறப்படி பார்த்துட்ருக்கேன், எல்லாம் பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க. எல்லாம் சூப்பராக இருக்குது, லுக் வைஸாக அவ்வளோ ஸ்டைலாக இருக்காங்க. காலேஜில் அப்படி இருக்குது. இதெல்லாம் போன படத்தில் எனக்கு கிடைக்கல. நான் எங்கள் கனக சபாபதி அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன், அசோசியேட் டைரக்டர்கிட்ட, கனகு நல்லா இருக்கலான்ட்டு.
தள்ளி போனால் ஒரு பெரிய சத்தம் கேட்குது. யாருன்னா ஜீவா கத்திட்டுருக்காரு. என்ன நான் யாரை வர சொன்னேன், யாரை கூப்பிட்டு வந்திருக்கீங்க, ஆ இது யார் படம் நினச்சிட்ருக்கீங்க அது சொல்லிட்டு கத்துறாரு. என்ன சார்னு கேட்டேன் நான். என்ன லிங்கு இவங்கள வச்சு நீ ஷூட் பண்ணுவியான்னு கேட்டார். யார் நான் நல்லா இருக்கணும் எதுவும் சொல்லிட்டு வந்தேனே அவங்கள சொல்லிகிட்டு இருக்காரு. பாய்ஸ் நடந்துகிட்ருக்கு, அதே நேரத்தில் வேறு படம் நடக்குது. அதுக்கு முன்னாடி அவர் வெவ்வேறு படங்களில் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காருல. ஜீவா சார் வந்து ரத்தினா சார் கம்பெனிலே குசி இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. லிங்கு இதெல்லாம் அசிஸ்டன்ஸ் விட்டு யாரெல்லாம் வேணான்னு எடுக்க சொல்லு, கொஞ்ச நேரத்தில் பர்ஃபெக்டாக வரணும் இங்கே க்ரௌடு சொல்லிட்டு கத்திட்டுருக்காரு. நான் அப்போ தோணுச்சு நம்ம சைலண்டாக இருந்துடலாம். ஒரு சிலது தானாக நல்லா நடக்குது, நம்ம அமைதியாக இருந்தால் போதும். அப்போது தோணுச்சு சார் எனக்கு, நான் சப்பே போயிட்டு நான் ரியல் லொக்கேஷன் ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜீவா சொல்கிறாரு மொத்தமாக நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறோன்னா செட்டு போடுவோம். செட்டுனா எங்கள் இன்னொரு மேனேஜர் சொல்கிறாரு கட்டிடலாம், அது பின்னாடி நீங்கள் கூட பயன்படுத்திக்கலாம் சொல்லி ஒரு செட்டு போடுறோம். நான் ரியல் லொக்கேஷன் தான் நான் நினைக்கிறேன். இது ஏன் கண்ட்ரோலில் இருக்கணும்னா லிங்கு மேலே ஃபுல்லாக நான் ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். லைட் சோர்ஸுங்க வரும், தப்பன்னு ஓடும்போது கால் வச்சு ஓடும்போது ஒரு லைட் இருக்கும். விதானமே மாறுது. இப்போது தோட்டாதண்ணி மாதிரி ஒரு ஆர்ட் டைரக்டர் ஜீவா சார் மாதிரி என்ன வேணுமா கேட்டால் கொடுக்குறதுக்கு ரத்தின சார் மாதிரி ப்ரொடியூசர் ஒரு அமைஞ்சி வர்றதுக்கான விஷயம் இருக்குல்ல சார். அது நம்ம அந்த மூட்லேயே இருந்தால் இதே மூடோடு தான் நான் முழுக்க அர்ப்பணிப்போடு தான் ஆனந்தத்துலேயும் இருக்கேன். ஆனால் இன்னும் நம்மளை தாண்டி யோசிக்கக்கூடிய அப்புறம் ஒரு டயத்துக்கு பிறகு எனக்கும் ஜீவா சாருக்கும் எப்படி கனெக்ட் ஆகணும் தெரியுமா சார். இப்படி நின்று பார்த்துட்டு இருக்கும்போது இது ஒரு க்ளோஸாக இன்னும் கொஞ்சம் டைட்டாக தான் நல்லா இருக்கமேனா, மேன் கம் இது கொஞ்சம் லென்ஸ் மாற்றும்பார் சார். ஒரு டயத்துக்கு அப்புறம் 2 பேரும் பேசவே தேவையில்லை சார். ப்ராமிஸாக ஒன்றான மாதிரியாக இருக்கும். ஒரு வால் கிளாக் ஷாட் எனக்கு வேணும்னு கேட்குறேன் சார். அது 9 மணிக்கு வருவானாடா சீனுக்கு, தம் அப்படின்னு ஒரு லக் அப்படின்னு ஒரு வால் கிளாக் ஷாட்டு ரொட்டேட் ஆடி அப்படி இருக்கணும். நான் சொல்ல தான் தெரியுது, எனக்கு மெட்டீரியலைஸ் பண்ணுறதுக்கு தெரில எப்படி அதை இது பண்ணு. லிங்கு உனக்கு ஷாட் ஒன்று எடுத்து கொடுக்குறேன் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு உதாரணம் சொல்கிறதுக்கு வந்து குருதி புனலில் ஒரு ஷாட் சொல்கிறேன். பாதி கட் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு வால் கிளாக் ஷாட். ஜீவா சார் வந்து ஒரு தாம்பழத்தட்டு எடுத்து சொல்லி அதில் அந்த கிளாக் வச்சு மேலே கேமரா வச்சு கீழே இருக்கிற பாத்திரத்தை சுற்றுறாங்கிறாரு. அப்படி சுற்றி வருது, அது பார்த்தா லங் அப்படின்னு நிற்கிற மாதிரி இருக்குது. இந்த டெக்னிக்கலாக இப்படியெல்லாம் பண்ணலாமாங்கிறதெல்லாம் ஒரு நல்ல கேமராமேனோட ஒர்க் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அது. அப்புறம் பரபரப்பான ரோட்டில் 2 ஷாட் எடுத்தால் போதும், லாங் ஷாட் 2 ஷாட் எடுத்தால் போதும். மற்றது எல்லாமே பிர்லா பெற வேண்டிய இடத்துல உள்ளே போட்டு எடுத்து கொடுத்துருவார் நம்மளுக்கு. நான் பயப்படுவேன் சார், இதெல்லாம் கரெக்டாக வந்துடுமா, நான் பயந்தா இல்லைங்க பயப்படாத வரும். அந்த மேஜிக்கை நான் அப்புறம் ஃபுல்லாக படம் பார்க்கும்போது தோணுச்சு அந்த அவர் என்ன சொல்கிறாருன்னு. எனக்கும் ஜீவா சார் ரொம்ப பிடிக்கும், அவர் பெரிய ரசிகன் நான். அவர் வந்து அடுத்து ஒரு விஜய் டிவி பேட்டியில் கூட சொன்னார் என்னை பற்றி. லிங்கு வந்து ரொம்ப தெளிவாக இருப்பார் அவர் ஸ்கிரிப்டில். பிரியதர்சனுக்கு பிறகு நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸில் ரொம்ப முக்கியமான டைரக்டர். ஷார்ட் சொல்லுவார், என்ன வேணுங்கிறது தெளிவாக இருப்பாருன்னு சொன்னார். எனக்கு அது சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் எடுத்த இந்த படத்துலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட்னா எந்த ஷாட் அது? ஷார்ட் ஆக்சுவலி ஜனங்களுக்கு எது ஷார்ட்டு எது சீன்னு தெரியாது. என்கிட்ட எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் படத்தில் எனக்கு பிடிச்ச ஷாட் ரன்னில் அந்த பொண்ணு போகிறப்ப பஸ்ஸில் திரும்பி பார்க்க தெரியுமா சார், அந்த ஷாட் நல்லா இருக்கும்பாங்க. அது ஷார்ட் இல்லை, கதை. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஆனால் பாவம் அவங்க சொல்கிற பாஸ் தெரியாமல் சொல்லுவாங்க, எழுதும்போதே அதெல்லாம் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட்னா, நம்ம நினச்சது 100% ஒர்க் அவுட் ஆகிடுச்சரா அப்படி நம்பினதுக்கு அடித்தா செத்தே எலி மாதிரி விழுந்தான்னு இருக்குல்ல, அது ஒர்க் அவுட் ஆச்சு பாருங்கள். இது எப்படி பண்ணுறோம் சொல்லி பீட்டர் கெயின், அதான் ஃபஸ்ட்டு படம் அவருக்கு வந்து பீட்டர் கூட இதுதான் டைரக்ட் சொல்கிற கேட்டில, இது மாதிரி ஒன்று வேணும், லக் அப்படி விழணும், நீ என்ன முடிவு பண்ணுற நீ செய்யினா கூப்பிட்டு சார் சின்ன டைம் கொடுங்க சார் சொல்லி போயிட்டு ஒரு ரோப் போட்டு அவன் காலில் கட்டி மேலேருந்து ஒரு ஆள் வந்து அடித்தப்போ சிங் பண்ணி இழுக்கணும். அந்த மாதிரி ஒரு ஷாட் எடுக்கும்போது சார் ஒரு உயிர் வந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கண்ணுக்கு தெரியாது. அன்றைக்கி நிம்மதியாக தூங்குவோம். நம்ம ஒன்று நினச்சோம், நிறைய பேர் வந்தாங்க, அதை பண்ணி கொடுத்துட்டாங்க, அதுக்கு இருக்கிற ஒரு ஹாப்பினஸ் இருக்குது பாருங்கள் சார். ஒரு நிம்மதியான தூக்கம் ஒன்று வரும் அன்றைக்கி. அவனுக்கு நிம்மதியாக தூங்கினேன், நான் நினச்சது வந்துருச்சுடான்னு. இப்போது